தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य श्रीमद् भगवद गीता मून्रावद् अध्यायम 21வது श्लोकम. श्री भगवानुवाच यद्यदाचरति श्रेष्ठः तत्तदेवेतरो जनः स यत्प्रमाणं कुरुते लोकस्तदनुवर्तते. கடந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் லோக சங்கிரகம் என்கின்ற ஒரு மாபெரும் விஷயத்தை நமக்கு விளக்கினார். பிறகு இந்த லோக சங்கிரகம் என்பது என்ன என்பதை நாம் விரிவாக பார்த்தோம். லோக சங்கிரகம் என்பது ஒரு அற்புதம், மாபெரும் அற்புதம். எந்த ஒரு மனிதனும் ஞானத்திற்காக பாடுபட்டு ஞானத்தில் நிலை பெறும் பொழுது அவனுடைய காரியங்கள் எல்லாம் உலக நன்மையின் பொருட்டே அமைகின்றன. யார் ஒருவருடைய செயலாகப்பட்டது இன்று மட்டுமல்ல என்றுமே அது சமுதாயத்திற்கு நல்ல விதமாக மட்டுமே அமையுமோ அது லோக சங்கிரகம் என்று கூறப்படுகிறது. அந்த கர்மத்தினால் அவர் தன்னுடைய ஆத்ம முன்னேற்றத்தையும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டுமே, அதாவது உலகியல் வாழ்க்கையினுடைய வெற்றியையும் ஆன்மீக வாழ்க்கையினுடைய முழுமையையும் தருவது லோக சங்கிரகம் எனப்படுவது. அதனால தான் இந்த லோக சங்கிரகம் என்கின்ற இந்த வார்த்தைக்கு 3வது அத்தியாயம் முழுவதுமே விளக்கம் கொடுக்கின்றது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த லோக சங்கிரகம் என்பது சூக்ஷ்மமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி முடித்தார். அப்போது முதல்ல இருந்து ஆரம்பித்து, அதாவது வாழ்க்கை என்பது 2 விதமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆரம்பித்தாரா இல்லையோ? எத்தனை ஸ்லோகங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தார்? முதல் 3-4 ஸ்லோகங்களில் சொன்னார், லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு ஆரம்பித்து விட்டு, அதாவது 3வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்தார். 2 விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கிறதப்பா. ஞானத்திற்காக முயற்சி செய்து ஞானத்தில் நிலை பெறுவதற்குண்டான அந்த முயற்சியை ஞான யோகம், அந்த வாழ்க்கை முறையை ஞான யோகம் என்று கூறுகிறோம். கர்மத்தில் ஈடுபட்டு அதில் பக்குவம் அடைகின்ற அந்த வாழ்க்கை முறையை கர்ம யோகம் என்று கூறுகின்றோம்னு சொன்னார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் 2ஐயும் கம்பைன் பண்ணிட்டார். கர்ம யோகத்தினுடைய பலனாகிய மன தூய்மையையும் ஞான யோகத்தினுடைய பலனாகிய கர்ம முக்தியையும் ஒன்றாக சேர்ந்து அந்த மனிதன், அதாவது கர்மத்தை யோகமாக செய்பவனும் பிறகு ஞானத்தில் நிலை பெற்று கர்மத்தை செய்பவனும் ஆகிய 2மே லோக சங்கிரகம் என்கின்ற ஒரு வார்த்தையில் அடக்கிவிட்டார். இந்த லோக சங்கிரகம் என்பதை மீண்டும் 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 நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா சிம்பிளாகவே நம்ம யோசிக்கலாம். நான் கர்மத்தை செய்கிறேன், அதற்காகத்தான் நான் போன வகுப்பில் என்ன சொன்னேன், நான் கொடையாளியாக மாற வேண்டும். பிறக்கும்போது நான் கன்சியூமர் என்று கூறப்படுகிற கடனாளியாகத்தான் பிறக்கின்றேன். அப்போ மனித வாழ்க்கையினுடைய மெயின் குறிக்கோள் என்னன்னு கேட்டால், இந்த உலகத்துக்கு நான் தர வேண்டும். ஏதாவது நம்ம கொடுக்கும் பொழுது மனசு பரிபூரணமாக கொடுக்க முடியறதான்னு பார்க்க. இப்போது ஒரு யஜ்ஞயாக ஹோமம் பண்ணுறோம். ஜோசியர் சொல்லிட்டார், இல்லை ஜோசியர் சொல்ல வேண்டாம், நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை யஜ்ஞயாக ஹோமங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது. அது தார்மீகமான ஒரு வைதிகமான எண்ணம். அதில் சில பேர் ஹோமம் பண்ணினா அந்த ஹோமம் பண்ணும்போது அதற்கு கொடுக்கக்கூடிய சம்பாவனை இருக்கு இல்லையா, அந்த சம்பாவனை கொடுக்கும் பொழுது பணம் காலியாகிறதே அப்படின்னு ஒரு மனசில் ஒரு கிளேசம் இருக்கும். ஒரு ஓரத்தில் பணம் விழப்பொழுது அப்போ அதுக்கு தகுந்த பிரயோஜனம் வந்துடும் அப்படின்னு புத்தி வேற சொல்லும். அப்போ மனசுங்கிறது சங்கல்ப விகல்பாத்மகம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மனசு அந்த பணம் காலியாகுது அப்படின்னு தோணும். அப்புறம் புத்தி என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த புத்தியாகப்பட்டது இல்லை, உனக்கு வேண்டிய பலன் ஹோமத்தின் மூலமாக யாகத்தின் மூலமாக கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நியூட்ரலைஸ் ஆகிடும்.
அப்போ ஒன்று கொடுக்கும் பொழுது நாம் இழக்கின்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தி, அந்த ஒரு மனப்பான்மை என்பது அனைவருக்கும் பொதுவாக இருக்கின்றது. ஏதாவது கையிலிருந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மகிட்ட இருந்து போயிடுச்சோ அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால தான் தானம் என்பதை மிகவும் சிறந்த ஒரு தர்மமாக நம்முடைய சனாதன தர்மமானது வழிவகுக்கிறது, அது அடிக்கொள்ளுகிறது, சொல்லுகிறது. தானம் என்பது நம்ம தானம் கொடுக்கும் பொழுதே முழு தானம் கொடுப்பவனாக மாறுறது இல்லை. முதல்ல தானம் கொடுக்க 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 என்னன்னு கேட்டால் மனசு அப்படியே பதறும். அவ்வளவு கொடுத்துருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கும். கோயிலில் போயிட்டு உண்டியில் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ போட்டிருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணும். தட்டில் பணம் போட்டதுக்கப்புறம் இவ்வளோ போட்டிருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணும். இந்த கோயிலில் போனோன்னே தட்டில் நம்ம அவர் எத்தனை அர்ச்சனை சொல்கிறார், அஷ்டோத்தர சத்தநாமாவளின்னா எத்தனை சொல்லணும், 108 நாமாவளி சொல்லணுமா இல்லையா? அந்த அஷ்டோத்தரம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சவாள் தான் 108 சொல்கிறாரோன்னு பார்க்கறது. நான் அதுக்கேற்ற பணம் போடணும் இல்லையா, தட்சிணா போடணும் இல்லையா, 108 சொல்லணும் இல்லையா? அவர் என்ன சொல்லுவார்? ஓம் சிவாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, பினாக்கினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ. ரொம்ப அழகான ரித்தத்தோடு அவர் சொல்லுவார். சொல்லும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு 16-17 வருமா? ரைட்டு. அவர் அடுத்தவருக்கு அர்ச்சனை பண்ணணும் இல்லையா? அதனால் அவர் அதை முடிச்சுட்டு வந்த உடனே 16 தான் சொன்னார். 20 ரூபா போடு. இது என்ன வியாபாரம்? இந்த மனசுங்கிறதுக்கு அந்த முழுமையாக கொடுக்கணுங்கிறதே வரலை. அதனால தான் நம்ம பெரியவர்கள் அத்தனை இடத்துலையுமே ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. யாகத்துக்கும் இதுவரைக்கும் என்ன ஃபீஸுன்னு யாருக்குமே தெரியாது. அவர்கள் அந்த யாகத்தினுடைய அந்த ஹோமத்தினுடைய செலவுகள் எவ்வளோன்னு பார்த்து அதுக்கப்புறம் சம்பாவனை அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஏதோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காளே ஒழிய முதல்லலாம் ஃபிக்ஸ் பண்ணதே கிடையாது. அதே போல் சங்கீதத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணினது கிடையாது. நம் பாரத நாட்டினுடைய இன்னும் கூட இப்போ தான் அஸ்ட்ராலஜி சொல்லி கொடுக்கணும்னாக்கா எல்லாம் பிளான் பண்ணி கார்பரேட் மாதிரி மாற்றியாச்ச ஒழிய அந்த காலத்தில் 1 ரூபாய்க்கு இல்லைன்னா 50 பைசாவுக்கு அணாவுக்கெல்லாம் ஜோசியம் பார்ப்போம். அப்போ இந்த கலைகள் அத்தனையிலுமே ஏன் நான் இந்த கலைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் என்று கேட்டால், இதெல்லாம் அற்புதம். இதெல்லாம் தனியாக நாமே கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒருவரை அடிமைப்படுத்துவதற்காகவோ அல்லது நாம் அடிமையாக போவதற்காகவோ இந்த கலைகள் எல்லாம் இல்லை. என்னுடைய சஜஷன் ஒவ்வொருத்தருமே பஞ்சாங்கம் கற்றுக்கொண்டு இன்றைக்கு கிரக பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நல்லது தானே. என்னுடைய கிரகங்கள் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஆனால் அந்த கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு எனக்கு குரூரமாக இருக்கிறார், சாதகாதிபதியாக இருக்கிறார், பாதகாதிபதியாக இருக்கிறார், காரக்கமாக இருக்கிறார், மாரக்கமாக இருக்கிறார் அப்படின்னு பயப்படுறதுக்காக சொல்லலை. நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம கன்ஃபியூஷன் ஆக வேண்டியதில்லை. ஓ இதுதான் பிராரப்தம். ஜாதகம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், பிறந்தப்போ என்னுடைய கிரக பலன்கள் இப்படி இருக்கின்றனன்னு சொல்லுகிறது. அப்புறம் இந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்கிறாரு. கோச்சரம்னா இப்போ நடைமுறைன்னு அர்த்தம். கோச்சாரம் அப்படிங்கிறதுல நடைமுறையில் இந்தந்த மாதிரி இருக்கிறது, இந்தந்த மாதிரி கர்ம பலனில் பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவுதான். பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, பெரிய திட்டங்கள் ஏதாவது ஆரம்பிக்கணுமா வேண்டாமா, தள்ளி போடலாமா அப்படிங்கிற விஷயத்திற்காக நாம் இந்த பலன்களை பார்த்து அதோடு நிறுத்திக்கிடணும். காஃபி சாப்பிட்றதுக்கு ராகு காலமா யமகண்டமா அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. வீட்டை விட்டு வெளியில் போகும்போதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்ல காரியத்திற்கு போகும்போது. அதே மாதிரி சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் டைம் பார்த்துட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு வியாதி வந்துடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே. அதனால் எந்த கலையை எந்த அளவு பயன்படுத்தணுமோ அந்த அளவு நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? நம்மேல் தான் தவறு இருக்கிறதே ஒழிய அந்த கலைகள் எல்லாம் உபயோகப்படுகின்ற வகையில் தான் நம் பெரியவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆக அத்துணை கலைகளையும் எங்கேயுமே ஃபீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஏன் பண்ணலைன்னு கேட்டால், மணியை பிரதானமாக, அதாவது பணத்தை பிரதானமாக வைத்த சமுதாயம் நம் சமுதாயம் அல்ல. அதே போல் சம்பாவனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். ஒரு சம்பாவனை அப்படிங்கிறதுக்கும் தட்சிணை என்பதற்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான அர்த்தமாக இருந்தாலும் 2 வேறு. தானம் என்பது, சம்பாவனை என்பது, தட்சிணை என்பது, இதெல்லாம் 3மே வேற வேறு. ஃபீஸுங்கிறது வேறு, சரியா? கட்டணம் என்பது வேறு. தானம் அப்படிங்கிறது, தானம் கொடுப்பவர் தன்னை முன்னேற்றி கொள்வதற்காக தானம் கொடுக்கின்றார். அந்த தானம் கொடுக்கும் பொழுது நம்முடைய மனசு பாக்கெட் காலி ஆகிறதோ அப்படின்னு சொல்லி பயத்தோடு தான் கொடுக்கணும். முதல்ல அப்படித்தான் வரும், எவ்வளோ போடுத்து அப்படின்ட்டு. ஆனால் அந்த பயத்தை ஜெயிக்கணும்.
அந்த அந்த யோசனையை ஜெயிக்கணும். எவ்வளவு கொடுக்கின்றாயோ அவ்வளவு நீ பெறுவாய், அதுதான் ரகசியம். ஆனால் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இருக்கிறது. அப்படியெல்லாம் சொன்ன பணத்தை வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ, ஆன்மீகம்னா நிறைய பேருக்கு பயம் இருக்கிறது. அந்த மாதிரி சில இடத்துல நடக்கவும் செய்கிறது. இருக்கிற சொத்துக்களையெல்லாம் வந்து அபகரிச்சுக்கிட்டு போயிடுவா இல்லையா. ஆன்மீகம் என்பது தன்னுடைய இல்லத்திலிருந்து தானாக முயன்று பயின்று ஒரு குருவினுடைய அனுகிரகத்துடன் செய்ய வேண்டியது. அதில் தானம் என்பது என்னன்னு கேட்டால், தன்னுடைய மனதை கன்சியூமராக இருந்த என்னை, அதாவது கடனாளியாக இருக்கின்ற என்னை கொடையாளியாக மாற்றுவதற்குண்டான ஒரு உபாயம் தானம். அந்த தானம் வந்து பல்வேறு விஷயத்தில் இருக்கு. அன்னதானம் இருக்கிறது, அறிவு தானம் இருக்கிறது, ஆன்ம தானம் இருக்கிறது. அது பணத்தை தான் தானம் பண்ணணும்னு இல்லை, அது அன்னமாக தானம் பண்ண வேண்டும். அறிவாக ஸ்கூல் கட்டலாம், காலேஜ் கட்டலாம், அல்லது வந்து படிக்கிறவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம், அதுவும் தானம் தானே. அதற்கு பிறகு ஆன்ம தானம் என்று இருக்கிறது. நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அது மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது ஆன்ம தானம் என்று கூறப்படுகிறது. அப்படி தானம் கொடுக்கும்பொழுது அந்த தானம் கொடுக்கின்ற நபர் தன்னை உயர்த்த முடிகிறது, அது தானம். அப்புறம் தட்சிணை அப்படிங்கிறது வந்து குருவுக்கு கொடுக்க வேண்டியது தட்சிணை. குரு வந்து அழியாத கல்வியை, அதாவது வந்து அபூர்வமான கல்வியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்படின்னா நம்மால் எந்த அளவுக்கு கடைசி அந்த மார்ஜின் ஒன்று, கடைசி லைன் ஒன்று போட்டுக்கிறது, அது வரைக்கும் கொடுக்கிறது தட்சிணை. அந்த குருவுக்கு வந்து அந்த குருவனுடைய அந்த ஒரு போதனைக்கு, அவர் சொல்லி கொடுத்த அந்த பாடத்திட்டத்திற்காக மதிப்பு கொடுத்து குருவையும் ஈஸ்வரனையும் சமமாக பாவித்து தட்சிணையை கொடுக்கணும். தட்சிணை ஃபீஸ் கிடையாது, அதில் ஃபிக்ஸும் கிடையாது. குரு வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டார். அவரவர்களுக்குரிய அந்த கல்விக்கு நீ எவ்வளோ மதிப்பு கொடுக்குறேங்கிறது இந்த தட்சிணையில் தெரிஞ்சிடும். அப்புறம் சம்பாவனை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், அது யஜ்ஞத்தினுடைய வார்த்தை. நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவர்களை பாவியுங்கள் அவர்கள் உங்களை பாவிப்பார்கள்னு சொன்னார் இல்லையா. தேவர்களை போஷியுங்கள்னு சொல்லலை, தேவர்களை பாவியுங்கள் அவர்கள் உங்களை பாவிப்பார்கள் அப்படின்னார். தேவர்களுக்கு உணவிடுங்கள் அவர்கள் உங்களுக்கு உணவிடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. சொல்லப்போனால் வந்து நம்ம வந்து அந்த சமர்ப்பணம் பண்ணுறது, யாகத்தில் வந்து ஆகுத்தியாக இடுவது வந்து தேவர்களுக்கு உணவு தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அந்த உணவு அப்படிங்கிறது வந்து எப்படி அதாவது எப்படிப்பட்ட மனப்பான்மையில் கொடுக்கணும் அப்படின்னா, அது ஒரு பாவனையாக. நான் நெய்வேத்தியம் கொடுக்கும் பொழுதும் கூட கடவுளுக்கு வந்து பசிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து அந்த ஒரு நமக்கு எப்படி பசிக்கிறதோ அவருக்கு பசிக்கும் அப்படிங்கிற அந்த பாவனையோடு கொடுக்கும் பொழுது தான் அவருக்கு பசியே கிடையாது. ஏன்னா அவர் பசி தாகம் அனைத்தையும் தாண்டினவர் இல்லையா. நமக்கே பசியை கொடுப்பவர் அவர் தான். ஆனால் நம்முடைய வயிற்றில் இருந்து அனைத்து உணவுகளையும் செரிப்பவர் அவர் தான். இருந்தாலும் போய் கடவுளுக்கு கொடுக்கணும். பல பேருக்கு வந்து கடவுளுக்கே பசி கிடையாது, அவர்களுக்கு எதுக்கு நைவேத்தியம், பரவாயில்ல எனக்கு போடுங்க அப்படின்னு. பூஜை என்றால் அது பாவனை அங்கு மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டியதாகிறது. அப்படின்னா அந்த நைவேத்தியத்திற்கு உண்டான பாவனை அவருக்கு அந்த டைமுக்கு கொடுக்கணும். ஏன்னா சகுண உபாசனை அப்படின்னா அது யார் சகுண உபாசனை என்றால் உருவம் வழிபாடு, உருவத்தை அடிப்படையாக கொண்ட வழிபாடு. இந்த உருவ வழிபாடு என்பது மிகவும் அத்தியாவசியமாகிறது. ஆனால் இந்த உருவ வழிபாட்டிலிருந்து உருவமற்ற வழிபாட்டிற்கு நாம் வளர வேண்டும் அப்படின்னு தான் சனாதன தர்மம் சொல்லுகிறது. உருவ வழிபாடை வந்து நீ பூஜை பண்ண 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 கடவுள் வெளியில் இருக்கக்கூடியவர் உள்ளுக்குள் வந்து விடுவார். அப்படிங்கும் பொழுது இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை வெளியில பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல வெளியில உள்ளுக்குள் இல்லாத கடவுளை நாம் அந்த சிலையில் தேடுவோம். பிறகு அந்த சிலை நம்முள் கடவுளை தோற்றுவிக்கிறது, உணர்விக்கிறது. பிறகு என்னன்னு கேட்டா நம்மால் உணர்ந்த கடவுளை அந்த கல்லில் நாம் பார்க்க ஆரம்பிப்போம். அதுதான் அவ்வளவு அழகு, அது மகா அழகு. ஒரு குழந்தைக்கு கூட கிருஷ்ணர்ப்பா நீ கிருஷ்ணனோட விளையாடு அப்படின்னா அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும். அது குழந்தை அறிவில்லாமல் விளையாடுகிறது அப்படின்னா நீ தான் அறிவிலி. அந்த குழந்தை அந்த கிருஷ்ணன் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறான்னு சொல்லி டென்ஷன் இல்லாமல் இருக்கும். நீ யாரை நம்புறதுன்னு தெரியாமல் தன்னுடைய சொந்த பந்தங்களை நம்பாமல் தன்னுடைய அந்த புத்தியையும் நம்பாமல் எதையுமே நம்புறதில்லை. பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருந்தாலும் போயிடுமோ போயிடுமோ போயிடுமோன்னு பயம். எவ்வளவுதான் பாதுகாப்பாக வீடு கட்டினாலும் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு பயம். எதிர்காலத்தை பற்றி எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டு இருக்கையே அந்த கிருஷ்ணனை கொடுத்தோடனே அது பாட்டுக்கு பயம் இல்லாமல் இருக்கிறது யார் புத்திசாலி?
இல்லை அதுக்கு தெரியாத அறிவீனமாக இருக்கிறதுனால, அது அறிவிலியாக இருப்பதனால், அஜ்ஞானத்தோடு இருக்கிறதுனால அது பாதுகாப்பாக இருக்கிறது. ஏன் நீ ஞானத்தோட பாதுகாப்பாக இருக்க முடியலையே? அப்போ எதில் தகராறு? அப்போ அஜ்ஞானமாகவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டே என்ன? அதுதான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியவில்லைன்னு அர்த்தம். நம் பெரியவர்கள் உருவ வழிபாடு எதற்காக கொடுத்தார்கள் அப்படின்னா, இந்த உலகமானது பாதுகாப்பு என்கின்ற உணர்வை உனக்கு கொடுக்காது அப்பனே. ஏனென்றால் அனைத்து பொருள்களும் அளவுக்கு உட்பட்டவைகள், மரணத்தை தன் இயல்பாக கொண்டவைகள், அத்துணையுமே ஆரம்பம் என்றும் முடிவு என்பதையும் கொண்டவைகள். அதனால அத்துணையுமே மரணத்தை கொண்டு உனக்கு எப்படி நிம்மதியை கொடுக்கும்? இந்த சரீரம் மரணத்திற்குண்டானது. இந்த ஐம்பூதங்களினாலான அத்தனை செடி கொடிகள், மரம், மட்டைகள், விலங்குகள் அத்துணையுமே அளவுக்குட்பட்டது. நம்ம பெருசாக மதிக்கக்கூடிய பணம், பதவி, பட்டம், கௌரவம், செல்வாக்கு, ஆள்பலம் அத்தனையுமே முடிவை கொண்டது. நான் எதில் எது தேட வேண்டும்னு தெரியாம எதையோ எங்கேயோ தேடுனான்னு சொல்லுவார் இல்லையா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அதுதான் உண்மை. எங்கு தேட வேண்டும்னாக்க எங்கு தேடினாலும் பாதுகாப்பு கிடைக்காது. நம் பெரியவர்கள் மிகவும் அழகாக இந்த உருவத்தை வைத்துக்கொள், அது எந்த உருவம், அதுவும் கண்ணா பின்னான்னு இருக்கக்கூடிய உருவம் கிடையாது சார். அந்த உருவத்தினோடு மந்திரமானது இணைக்கப்பட்டிருக்கிறது, யந்திரமானது இணைக்கப்பட்டிருக்கிறது, தந்திரம் என்கின்ற கிரியைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உருவம் பிராண பிரதிஷ்டை என்கின்ற ஒரு மாபெரும் விஷயத்தின் மூலமாக உயிர் பெறுகிறது. அது உன்னுடன் பேச முடியும். நீ அதனோடு பேசும் அளவுக்கு அது உன்னோடு பேசும். அந்த உருவமானது, அதற்கு மந்திர யந்திர தந்திரங்கள்லாம் அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக பண்ணி அதற்கு உயிர் கொடுத்து தனக்கும் அந்த கடவுளுக்கும் ஒரு பிரதீகமாக ஏணிப்படியாக அமைவது அந்த உருவ வழிபாடு. அந்த உருவ வழிபாடினுடைய இதெல்லாம் ப்ரிலிமினரி ஸ்டேஜ் தான். ஆனால் அந்த உருவ வழிபாட்டின் மூலமாக உண்மையை உணர்ந்து கொண்டு பிறகு அந்த உருவத்தெல்லாம் கேவலப்படுத்துறதோ மட்டப்படுத்துறதோ தேவையில்லைன்னு சொல்லி உதாசீனப்படுத்துறதோ கிடையாது. அதான் நான் சொன்னேன் முதலிலேயே, உருவத்தில், அதாவது மனதில் இல்லாத, மனசில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் சின்ன வயசுலேருந்து பயம்தான் இருக்கிறது. சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக வர்றது பயம், ஆட்டோமேட்டிக்காக வர்றது பாதுகாப்பின்மை. ஒரு பிறந்த குழந்தையை தன்னுடைய தாயினுடைய அந்த அருகாமையிலிருந்து நாம் விலக்கி எடுக்கும் பொழுது அது அழுகிறது. அதுக்கு என்ன தெரிகிறது? அதற்கு நெருப்பு பயம் கிடையாது, பாம்பு பயம் கிடையாது, மனிதர்களுடைய பயம் கிடையாது, பணம் இல்லை என்கின்ற பிரச்சனை கிடையாது, அது எந்த பயமும் கிடையாது, எதை பற்றியும் அதற்கு தெரியாது. ஆனால் அது ஏன் அழுகிறதுன்னு கேட்டால் ஏதோ பாதுகாப்பின்மையான உணர்வு அது அழுகிறது. அது பிறவியிலே வருது. அதனால தான் பயம் தானாக வருகிறது, ஆசை தானாக வருகிறது, கோபம் தானாக வருகிறது, என்னது இந்த டென்ஷன் தானாக வருகிறது. பக்தி என்பது நாம் விதைக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த பக்தி என்பது உருவ வழிபாடு இல்லைன்னா வராது. அதனால தான் மாற்று பக்தி. இந்த பயம் மற்றும் காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரிய இந்த 6 வகை வியாதிகளும் இயல்பாக வரக்கூடியவைகள். இவைகளுக்கு மாற்று மருந்து பக்தி. அந்த பக்தி என்பது தானாக உற்பத்தி ஆகாது. அதற்காக ஒரு பிரதீகமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரதீகத்தை வைத்துக்கொண்டு இல்லாத கடவுளை நான் உணர்வதற்காக அந்த கல்லில் நான் கடவுளை காண, அந்த கல் என்னை என்னுள் கடவுளை காண செய்கிறது. பிறகு இங்கு இருக்கக்கூடிய கடவுளை மீண்டும் அந்த கல்லில் நான் கண்டு அந்த கல்லை நான் நன்றியுடன் அது நமஸ்கரித்து வழிபாட்டினை தொடர்கின்றேன். இதுதான்ப்பா உருவ வழிபாடு. ரொம்ப ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பெரியவர்கள் உருவத்தை கடந்து போவது தான் அடுத்த ஸ்டேஜ்னு சொன்னாலும் கூட அந்த கடவுளுக்குண்டான அந்த உருவத்தை நாம் மதிக்க வேண்டும். நம்ம எங்கிருந்து போனோம்னு கேட்டால் சம்பாவனையிலிருந்து போனோம். ஒருத்தருக்கு சம்பாவனை கொடுக்குறோம்னாக்கா அந்த யஜ்ஞத்தினுடைய அந்த தேவதையினுடைய இந்த பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கும் பொழுதே நம்ம அவ்வளோ பயபக்தியாக வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்புறம் அதை நமக்காக முன்னின்று செய்தவர்களுக்கு அவர்களை கௌரவிப்பது. சம்பாவனை பண்ணுறதுன்னா ஒரு அர்த்தம் கௌரவிப்பது. நம்ம ஃபீஸ் கொடுக்கல, அவர்களை நாம் கௌரவிக்கின்றோம். அப்போது தானம் என்பது வேறு, தட்சிணை என்பது வேறு, கட்டணம் என்பது வேறு, சம்பாவனை என்பது வேறு, காணிக்கை என்பது வேறு. காணிக்கை என்பதும் சம்பாவனை என்பதும் ஒன்று அல்ல.
காணிக்கை என்பது நம்முடைய அந்த பகவானோட ஒரு கனெக்ஷன் நமக்கு வேண்டும் என்பதற்காக நம்ம அந்த ஒரு அஷ்டோத்தர சத்தநாமாவளி சொல்லுங்க நான் வந்திருக்கேங்கிற மாதிரி அவருக்கு நம்ம இண்டிகேஷன் பண்ணுறது. எப்படி பாரத் வாஜகோத்ரே உற்பன்னஸ்ய சொல்ல வேண்டியதான். மிதுனர் ஆசௌ ஜாதாயாஹ அல்லது மிதுனர் ஆசௌ ஜாதஸ்ய புனர்வசு நக்ஷத்திரே மிருகசீருஷ்ட நக்ஷத்திரே ஜாதஸ்ய அப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். அப்போது இந்த நட்சத்திரத்தை சொல்கிறது, கோத்திரத்தை சொல்கிறது எல்லாம் பகவானுக்காக இல்லை, நீ வந்திருக்கேன்னு சொல்லி உனக்கே புரிய வைக்கிறதுக்காக இந்த சிஸ்டம். இதெல்லாம் ரொம்ப அழகாக, ஆனால் அதிலெல்லாம் விஷயம் இருக்கிறது. இந்த அண்ட சராச்சரங்கள் இந்த கோள்களின் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கின்றன. அதனால் இப்போ பெரிய லெவலில் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு கர்ப்ப கிரகத்தில் அண்ட சராச்சரத்தினுடைய அந்த காரண வஸ்துவாகிய கடவுளை நாம் நிர்மாணித்து அதனோடு நான் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த அண்ட சராச்சரத்தோடையும் நான் தொடர்பு கொண்டவன் ஆகின்றேன். அதுதான் அதனுடைய அழகு. அப்போ இதெல்லாம் சம்பாவனை பண்ணும் பொழுது நான் முறைப்படி சம்பாவனை செய்ய வேண்டும். ஆக இந்த கர்மங்கள் எல்லாம் நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்காக பெரியவர்களால் செய்யப்பட்ட கர்மங்கள். ரைட்டா? அதனால தான் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கொடையாளியாக மாறுவதற்காக உண்டாக்கப்பட்ட சிஸ்டம் தான் இத்தனையும். ஆக முன்னேற்றம் என்பது நம் மனதிற்குள்ளும் புத்திக்குள்ளும் நம்முடைய அந்த கரணத்தில் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுதான் வாழ்க்கையினுடைய முறையான லட்சியம் என்றாகிறது. சரி, இந்த ஸ்லோகத்துக்கு வருவோம். இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போன ஸ்லோகத்தில் லோக சங்கிரகத்தை சொல்லிட்டும் கூட இந்த அளவுக்கு சூக்ஷ்மமாக கர்மத்தினுடைய சூக்ஷ்மத்தை புரிந்து கொள்வதற்கு மக்கள் தயாராக இருப்பதில்லை. மனித சமுதாயம் என்பது அதாவது அடுத்தவர்களுடைய அந்த அபிப்பிராயத்தினால் வாழக்கூடியதாக இருக்கிறது. சிம்பிளாக சொல்லணும்னாக்கா குறிக்கோளில் தெளிவில்லாமல் இருக்கிறது. வாழ்க்கை என்பதை என்ன என்று புரிந்து கொண்டு வாழ்க்கை இதற்காகத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு அதை நோக்கி நாம் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த சக்தி இல்லை. முதல்ல குறிக்கோளில் தெரிவு இல்லை. பிறகு இந்த அதனுடைய சாதனைகளில் குறிக்கோளை எதை தேர்ந்தெடுப்பது, குறிக்கோளை அடைவதற்கு எதை தேர்ந்தெடுப்பதுங்கிறது தெரியல. இதை வேதாந்தமானது புருஷார்த்த நிச்சயம் இல்லைன்னு சொல்லிடும். புருஷார்த்த நிச்சயம் இல்லை. மனிதனுடைய குறிக்கோள் என்ன, எத்தனை வகைப்படும் என்பது தெரியாமலேயே மனிதனுடைய உருவில் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அதற்கு என்ன பண்ணுறது? அதனால தான் அவர் வேற மாதிரி சொல்லுகிறார். கிருஷ்ணர் எப்போவுமே கொஞ்சம் நாசுக்காக அப்படியே வாழைப்பழத்தில் நமக்கு ஊசியை ஏற்றி நமக்கு சுருக்குன்னு அந்த புரிய வேண்டிய விஷயத்தை புரிய வைப்பார். அவர் சொல்லுகிறார், யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா, ஸ்ரேஷ்டா யத்யத் ஆச்சரதி. தலைவர்கள் அப்படின்னாக்கா அந்த இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள்னு சொல்லுவாங்க. மற்றவர்களை ஆக்கர்ஷிக்கக்கூடிய தலைவர்கள். நம்ம இன்னும் கூட ஏன் ஆதிசங்கரையும் ராமானுஜனையும் பிறகு மாத்வரையும் பிறகு புத்தனையும் இப்படி நிறைய பேர் அந்த உலகத்திற்கு வழிகாட்டிய மகான்களை எல்லாம் நான் ஏன் இப்போ வழிபட்டுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அதுதான் விஷயம். அவர்களெல்லாம் உலகத்தை உய்விக்க பிறந்தவர்கள். அவர்களுக்கு வாழ்க்கையினுடைய குறிக்கோள் நன்கு தெரிகிறது. அவர்கள்தான் சிரேஷ்டர்கள் அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அதாவது நாட்டை வழிநடத்தக்கூடிய அந்த விஷயத்தில் இன்னும் கூட ராமன் தான் நமக்கு முன்னுதாரணம். அதனால தான் ராமராஜ்யமே லட்சியம் அப்படிங்கிறது தான் தர்மத்தினுடைய அந்த கோஷணை. இந்த ராமனுடைய அந்த அரசாட்சி சாணக்கியனுடைய நீதியுடன் சேர்ந்திருக்க வேண்டும், விதுரனுடைய நீதியுடன் சேர்ந்திருக்க வேண்டும், பர்திருஹரியினுடைய விவேகத்துடன் கூடியிருக்க வேண்டும். எப்படி? இதெல்லாம் என்ன சிரேஷ்டமான பீப்புள். அதாவது அவர்கள்லாம் ஒரு தலை சிறந்த வாழ்க்கையினுடைய கோட்பாட்டினை புரிந்து கொண்டு மக்களை வழிபடுத்துவதற்காக உண்டானவர்கள், உருவாகியவர்கள். எல்லாருமே தலைவர்களாக பிறக்க முடியவும் முடியாது. அதனால தான் அந்த ஒரு சமுதாயத்தினுடைய அந்த தன்மையை சொல்கிறார். எல்லாருமே குறிக்கோளில் தெளிவு கொண்டிருப்பார்கள்னு சொல்ல முடியாது அர்ஜுனா.
யாராவது ஒருத்தர் சொசைட்டியில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருப்பார், அவர் அப்படியே திசையை மாற்றுவார். ராமானுஜன் வந்து தன்னுடைய குருவிடம் கற்றுக்கொண்டு அன்றைய மக்களை அத்தனையுமே வைஷ்ணவர்களாக இழுத்தார் அவர், அந்த ஒரு ஆகர்ஷண சக்தி. அதே போல் ஆதிசங்கரர் அப்போ ஒரு சன்மதத்தை ஸ்தாபனம் பண்ணினார். இருக்கிற குழப்பங்களை எல்லாம் வேறுவுடன் களைந்து சண்மத ஸ்தாபனம் பண்ணினார். இன்னும் கூட வழிபாடுகள் அவருடைய அந்த முறைகளில் நடக்கின்றன. புத்தர் அப்படியே அவர் ராஜாவாக இருந்து அப்படியே அத்தனையும் மாற்றினார். மகாவீரர் 2 பேரும் சேம் கான்டெம்பரரி, ஒரு காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். இவரும் ராஜா அவரும் ராஜா, 2 பேருமே அரசர்களாக இருந்தவர்கள். இருந்தாலும் அவர்கள் இந்த சொசைட்டியை, இந்த சமுதாயத்தை வழி நடத்துபவர்களாக இருந்தார்கள். ஆக சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் தன்னுடைய இந்த பாதுகாப்பிற்கான முயற்சி, தன்னுடைய இன்பத்திற்கான முயற்சியிலேயே அவர்களுக்கு வாழ்நாள் போயிடுறது. இன்னும் கூட பார்த்தேன்னாக்கா இந்த வெளிநாட்டவர்கள் அவர்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறதுன்னு நான் ரொம்ப நாளாக யோசனை பண்ணிட்டேன். வெளிநாட்டவர்கள் எப்படி நம்மை ஆண்டார்கள்? என்ன குறை இருந்தது நமக்கு? நம்மிடம் குறை இல்லை என்பதுதான் குறையாக இருந்தது. புரிஞ்சதா உங்களுக்கு? நம்மிடம் குறை இல்லை என்பதுதான் குறையாக இருந்தது. அதை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்போ நம்முடைய நிறைநிலை நமக்கு புரியாமல் இருந்தது என்பதுதான் சத்தியம். இதை நான் சொல்றது வந்து பல பேருக்கு ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தாலும் இதுதான் உண்மை. நம்முடைய சிறப்புகள் நமக்கு புரியாமல் இருந்தன. நம்முடைய சிறப்புகள்னா என்ன? எல்லா டிபார்ட்மெண்ட்லையும், அனைத்து டிபார்ட்மெண்ட்லையுமே நமக்கு சிறப்பு இருந்தது. நாம் அடுத்தவர்களை ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல, மற்றவர்கள் அடுத்தவர்களை ஆள வேண்டும் என்று நினைத்து குறுக்கு வழியில் ஆள ஆரம்பித்தார்கள். சரி, அதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம். ஆனாலும் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் பிறந்து கொண்டே இருக்கின்றான். இங்கே அவதாரங்களை சொல்லலை, பகவான் இங்கே அவதாரங்களை சொல்லலை. ஆதிசங்கரர், ராமானுஜர் இவர்களெல்லாம் நாம் உயர்ந்த இடத்தை கொடுத்து அவதார புருஷர்களாக நாம் பூஜிக்கின்றோம். அது மக்களுடைய அந்த ஒரு நன்றி கலந்த ஒரு பூஜையாக, ஒரு வழிபாடாக, ஒரு சமர்ப்பணமாக நாம் செய்கிறோம். ஆனாலும் கூட இந்த தலைவர்கள் காலம் தோன்றும் குழப்பத்திலிருந்து, அதாவது நல்ல விதத்தில் வழிகாட்டுபவர்களாக அமைகிறார்கள். ஒரு மகாத்மா காந்தி வந்தார், அனைவரையும் அரவணைத்து வழிகாட்டினார். அப்படிப்பட்ட சிரேஷ்டமான தலைவர்களை பின்பற்றக்கூடிய இயல்பு சமுதாயத்தினுடையது. அவர்கள், அந்த பெரியவர்கள் எதை பிரமாணமாக கொள்ளுகிறார்களோ, பிரமாணம் என்ன? இந்த வாழ்க்கைக்கு இதுதான்ப்பா பிரமாணம், வேதம் இப்படி சொல்லி இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தை பிரமாணமாக காட்டும் பொழுது அது சத் பிரமாணம் அப்படின்னு ஆகிறது. அப்போது அந்த மனிதர்கள், இந்த சிரேஷ்ட புருஷர்கள்லாம் அந்த மனிதர்கள், அவர்கள் இத்தனை பேரையும் ஓரளவுக்கு அப்படியே ஆளுமை பண்ண முடிகிறது அப்படின்னா அவர்கள் எதை உற்ற ஒரு துணியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும். அது பிரமாணத்திற்கு நான் தமிழாக்கம் பண்ணுறேன். அவர்கள் இதைத்தான் உற்ற ஒரு துணையாக, வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது, மகாத்மா காந்தியை எடுத்து கொடுங்களேன், பகவத்கீதை இப்படி சொல்லியிருக்கிறதுன்னு அந்த வினோபா பாவே என்பவர் மகாத்மா காந்தியினுடைய அந்த அவரால் கவர்ந்து இழுக்கப்பட்டு இந்த பூமியெல்லாம் இருக்கிற பூமியெல்லாம் தானம் பண்ணி பூதானம்னு ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனே பண்ணினார். அப்படி காலத்திற்கும் ஒவ்வொரு காலத்திற்கும் தலைவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எதை பிரமாணமாக கொள்ளுகிறார்களோ மற்றவர்களும் அதை பிரமாணமாக எந்த கேள்வியும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆக பிரமாணம் என்பது தலை சிறந்த பிரமாணமாக, பிரமாணம் என்பதில் 4 பிரமாணங்கள் நம்ம மனுஸ்மிருதி சொல்றது. மனுஸ்மிருதி சொல்றது அத்தனை நீதி நூல்களும் அதைத்தான் சொல்லுகின்றன. தலை சிறந்த பிரமாணம் வேத பிரமாணம், ஸ்ருதி பிரமாணம், 2வது ஸ்மிருதி பிரமாணம். ஸ்மிருதி என்பது பகவத்கீதை முதலிய நூல்கள், புராணங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் ஸ்மிருதி பிரமாணம் என்று கூறப்படுகிறது. பிறகு ஸ்ரேஷ்ட பிரமாணம், இதை ஆப்த வாக்கியம்னு சொல்றது உண்டு. அதாவது தலைவர்கள் சொல்லி வைத்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அமுத மொழிகள்னு இருக்கும், விவேகானந்தருடைய அறிவுரைகள்னு இருக்கும், அறவுரைகள் அறிவுரைகள்னு இருக்கும்.
இவர்கள்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து மனித சமுதாயத்திற்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அந்த வார்த்தைகள் தான் அறவுரைகள், அறிவுரைகள், அமுத மொழிகள் என்று கூறப்படுகின்றன. புத்தர் அவர் போதித்த அந்த ஞானங்கள், புத்தர் என்ன போதித்தாரோ அது ஞானம்னு சொல்லப்படுகிறது. இன்னும் கூட புத்தருடைய சிலையை பார்த்த உடனே ஒரு அமைதி வரும். மகாவீரருடைய சிலையை பார்த்த உடனே ஒரு அமைதி வரும். விவேகானந்தருடைய சிலையை பார்த்தோன்னு ஒரு தைரியம் வரும். ரமண மகரிஷியினுடைய ஒரு சிலையை அல்லது அவருடைய ஃபோட்டோவை பார்த்த உடனே அமைதி வரும், ஆனந்தம் வரும். இப்படி ஒவ்வொரு அந்த மகான்களும் மனிதர்களும் வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டு சென்றார்கள். அதனால தான் அது சிரேஷ்ட பிரமாணம் அப்படிங்கிறது இருக்கிறது. இது அத்தனை பிரமாணத்திற்கும் பிரமாணத்துவம், சத்தியத்துவம் கொடுக்கிறது எதுன்னு கேட்டால் தன்னுடைய மனம். அந்த தன்னுடைய மனம் என்கின்ற போது அது புத்தி என்று கொள்ள வேண்டும். இந்த 4 வகை பிரமாணங்களுடன் தான் நம்முடைய வாழ்க்கை நகர வேண்டும். அதைத்தான் பகவான் கிருஷ்ணர் இங்கு சொல்லுகிறார். இதை தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் நாளை பார்க்கின்றோம். ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.